ஏன்னா வெளிச்சம் வந்துடுத்து அப்படின்னா அது இதுவாயிடும். அந்த வெளிச்சம் வர்றதுக்குள்ள இந்த தயிர் ஓரளவிற்கு திரண்டு வரணும், அந்த வெண்ணெய் திரண்டு வரணும். அதற்காக அவர்கள் மத்தை கடைகிறார்களே, அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா? மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ? அதுவுமே ரொம்ப சப்தமா இல்லை, அரவமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த காசும் பிறப்பும் அப்படின்னா என்ன? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனங்குழ. இது இலக்கணத்துல எடுத்தோம்னா காசு அப்படின்னா நம்ம சாதாரணமாக காசு பணம்னு சொல்கிறோமே, காசுன்னா பணம்னு ஒரு அர்த்தம், காசுன்னா ஓசை அப்படின்னு ஒரு அர்த்தம். காசில் கொற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு கம்பன் சாதிப்பான். அந்த காசில் கொற்றத்து அப்படின்னா குற்றமில்லாத ராமனுடைய கதையை கேட்டு வாருங்கள் அப்படின்னு. காசுன்னா குற்றம் இல்லாதது, குற்றம் அப்படின்னு. காசு இல் அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். பிறப்பு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பிறப்புன்னா பர்த். ஒரு காசு பார்த்தோம், பிறப்புன்னா பர்த்னு அர்த்தம், பிறப்புன்னா அச்சம்னு அர்த்தம். பிறப்பு அப்படின்னா துக்கம்னு அர்த்தம், ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது உற்பத்தி. இதான் உற்பத்தி பண்றது பிறப்பு, இதுதானே பிறக்கிறது, உற்பத்தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு பிறத்தல் அப்படின்னா மயக்கம் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு பிறப்புன்னு இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. சக்கரம் அப்படின்னு ஒரு அர்த்தம், சுழலக்கூடியதுன்னு இன்னொன்று இருக்கு. என்னது? பூமி, அத்தனை கிரகங்கள், இவை அனைத்துமே சுழலக்கூடியதுதான். இப்படியாக பிறப்பு. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். காசும் பிறப்பும் கலகலன்னு கைபெயர்த்து. காசுன்னா பணம். அந்த காலத்துல இப்பதான் நோட்டு இல்லையா, அந்த காலத்துல நோட்டு கிடையாது. காசுன்னா சப்திக்கக்கூடியது, ஓசை எழுப்பக்கூடியது, அதற்காக காசுன்னு வச்சுட்டு இருந்தா. அந்த ஓசை எழுப்பக்கூடியது காசு. பிறப்பு அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட், உற்பத்தி